சேலம் அங்கம்மாள் காலனி பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது மகன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கம்மாள் காலனியில் வசித்த 31 குடும்பங்களின் நிலங்களை திமுகவின் முன்னாள் வேளாண் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் தூண்டுதலின் பேரில் அவரது ஆதரவாளர்கள் அபகரித்துள்ளதாகவும், இதனால் வீடுகளை இழந்த மக்கள் கடந்த ஆட்சிக் காலத்தில் திமுக அரசிடம் பல புகார்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதல்வர் ஜெயலலிதா அரசியல் கட்சியினரால் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து சேலம் அங்கம்மாள் காலனியைச் சேர்ந்த 31 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நிலங்களை மீட்டுத்தரக் கோரி மாவட்ட கலெக்டரிடமும் போலீஸ் எஸ்பியிடமும் புகார் அளித்துள்ளனர். சேலம் அங்கம்மா காலனியில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தால் பாதிக்கப்பட்ட 31 குடும்பத்தில் நானும் ஒருத்தன். 2008 பிப்ரவரி மாசம் எங்க இடத்துல அமைச்சர் வீரபாண்டி வாங்கிட்டு தான் சொல்லி பொய்யான டாக்குமெண்ட்லாம் காமிச்சு அவங்க தம்பி பையன் பாலப்பட்டி சுரேஷ்குமார், ஜிம்ராமு, கௌசி பூபதி, உலக நம்பி எல்லாம் சேர்ந்து எங்களை மிரட்டி எங்க இடத்த பதிச்சிட்டாங்க. பட் 2008 நாங்க ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு ஜூன் மாசம் 27 எங்களை எங்க இடத்துல குடியமர்த்தம் தீர்ப்பாச்சு. அதன்படி நாங்க கமிஷனர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் கோர்ட் ஆர்டர் படி. அப்போ கமிஷனர் இடத்து ஓனர் யாருன்னு கேட்டு ஆர்டிஓ ரிப்போர்ட் கேட்டாரு. ஆர்டிஓ தப்பான அறிக்கையை கௌசி பூபதி தான் சொந்தம்னு சொல்லி தப்பான அறிக்கை கொடுத்துட்டாரு. அந்த அறிக்கைக்கு நாங்க ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு 2009 ஸ்டே வாங்கியிருக்கோம். 8 வாரத்தில் ஆர்டிஓ பதில் கொடுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இவங்க உடனே ஆர்டிஓ டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதுபோல 2 வருஷமா ஆர்டிஓ கோர்ட் பதில் கொடுக்காம இருக்காரு. 15 வருஷமாக நான் 6500 சதுரடிகளை நான் குடியிருந்து வருகிறேன். 20 சென்ட் நிலத்தில் நான் குடியிருந்து வருகிறேன். வீரபாண்டி ராஜா எம்எல்ஏ சார்பில் 3 போலி பத்திரமும், வீரபாண்டி இந்த திமுக ஒன்றிய செயலாளர் டி மாணிக்கனுடைய சார்பில் 3 போலி பத்திரமும் ரெடி பண்ணிட்டு இப்போ வீட்டை காலி பண்ணுங்கிற நோக்கத்தில் எங்களை கொலை வெறியுடன் எங்களை தாக்கறது முற்பட்டு இருக்கிறாங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து நில மோசடி வழக்கு குவிந்துள்ள நிலையில் இதை விசாரிக்க காவல்துறையில் தனி பிரிவை முதல்வர் ஜெயலலிதா அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.